நாம் பார்த்துருக்கீங்களா பைபிள் எப்போ வாங்கி கொடுப்போன்னு? 5வது பர்த்டேக்கு 10வது பர்த்டேக்கு ஒரு படம் போட்ட பைபிள் ஒன்று வாங்கி கொடுத்து, அது வேறு நமக்கு ஒரு பெருமை. என் பிள்ளைக்கு நான் இன்றைக்கி தான் பைபிள் வாங்கி கொடுத்துருக்கேன். பண்ணுறது லேட்டு, சரி அதுலேயாவது வாங்கி கொடுத்தீங்களே தோத்திரம். எதுக்கு சொல்கிறேன்? நம்முடைய குடும்பம் வசனத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும், வசனத்தினால் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசித்தாங்களான்னு கேளுங்க. நீங்கள் முதல்ல வாசிங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம வாசித்தாதான் நம்ம வாசிப்பான், நம்ம வாசினா பிள்ளைகள் வாசிக்கும். சில வீடுகளெல்லாம் பைபிள் வாசித்தியா அப்படின்னு அவன் திரும்பி அப்படியே பார்ப்பான் நம்மள. சார் வாசிச்சிங்களா அப்படின்னு அவன் பார்க்குறது நம்மளை பார்த்து கேட்குற மாதிரியே இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சில பையனை ஸ்ட்ரிக்டாக வளர்ப்போம், நாம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இல்லை, சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்போம். அவன் உட்காந்து கார்ட்டூன் பார்த்தா, பாஸ்டர் சொன்னார்ல உன்னை டிவி பார்க்காதன்னு அப்படிம்போம். அவன் நம்மளே பார்ப்பான், பாஸ்டர் எனக்கு மட்டுமா சொன்னார், சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. நீங்கள் முதல்ல நல்ல பைபிள் வாசிங்க. வீட்டையும் சரி சபையும் சரி வசனத்தினால் கட்டப்பட்டிருக்கணும். வசனத்தை பேசிக்கிட்டே இருங்க, பிள்ளை கூட உட்காந்து வசனத்தை பேசிக்கிட்டே இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாலாம் வளர்க்கப்படலை. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு பையனை கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே வளர்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. எனக்கு அப்போ ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு நாள் ஆரம்பித்தாங்க, நம்ம டெய்லி ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு, ஏன்னா நாங்கள் பாடினா எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது நான் அப்போ ரொம்ப சினிமா பாட்டு கேட்குறாள். எங்கள் அம்மா மெனக்கெட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல எங்களால், ஒரு 6 மாதம் டெய்லி என்னை பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு வசனம் வாசிப்பாங்க. இது எனக்கு ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும்போது நடந்துச்சு. நான் சொல்லுவேன், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் அன்னைக்கு பேசப்பட்ட வசனம், அன்னைக்கு சொல்லப்படுகிறது, பின்னாட்களில் என் ஊழியத்துக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு பெற்றோர் பண்ணுகிற ஜெபம் நமக்கு பின்னாடி என்ன செய்யுது, ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அப்போது நம்ம ஆரம்பிக்கும் போதே குடும்பத்தை எதில் கட்டிடணும்? வசனத்தில் கட்டிடணும். நம்ம சொல்லும் போதே பையனை என்ன சொல்கிறோம், நீ டாக்டராக வரணும், நீ இன்ஜினியராக வரணும். எங்கள் அப்பா சொன்னார், நீ நல்ல இன்ஜினியராக வரணும். ஏன்னு கேட்டேன், நான் ஆக முடியல, நீ ஆகணும்னு. உங்களாலேயே முடியலையே, உங்கள் பையன் தானே நான், என்னால் எப்படி முடியும்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். ஆனால் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஆம்பிஷன் வேறு, அவருடைய விருப்பம் வேறு. கடைசியில் எங்கள் 2 பேருக்குமே ஆகலை. மேலே ஒருத்தர் வேற ஒன்று வச்சுருந்துருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஆம்பிஷன்ஸ்லாம் வேறு. குடும்பத்தையும் சரி பிள்ளைகளையும் சரி சபையும் சரி வசனத்தினால் மூடப்பட்டிருக்கணும். ஏன்? இது ஒரு வகையான பாதுகாப்பு. சமீபத்தில் ஒருத்தர் எனக்கு சாட்சி சொன்னார். அந்த சாட்சி என்னை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பெற்றோர் எங்களை உட்கார வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுவாங்கண்ணே, டெய்லி எங்களுக்கு இது பண்ணுவாங்க, வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அவருக்கு ஒரு 48-50 வயசு. அவர் உட்காந்து சொல்லும் போது எங்கிட்ட சொல்கிறார், ஆனால் அவர் என்ன அண்ணன் தான் கூப்பிடுவார், அது வேறு விஷயம். அவர் எங்கிட்ட சொன்னார், அண்ணன் எங்கள் பெற்றோர் சின்ன வயசில் உட்கார வச்சு எங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அந்த வசனம் ஒன்று கூட மைண்டில் ஏறலை, ஒன்று கூட மைண்டில் ஏறலை. ஆனால் திருமணமான பிறகு என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. ஒரு நாள் நானும் என் மனைவி பிள்ளைகளும் சூசைட் பண்ணலான்னு போயிட்டோம். சூசைட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் போயிட்டோம். காரணம், அந்த அளவுக்கு உச்ச பிரச்சனை. அந்த நேரத்தில் என் பெற்றோர் சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. எப்போ சொல்லி கொடுத்த வசனம் எங்கே வருது பாருங்க, ஸ்டோரேஜில் வச்சுருந்துருக்க. ஆண்டவர் ஃபோல்டர் போட்டு உள்ள பிரெயினில் வச்சுருந்துருக்கிறாரு. கரெக்டான நேரத்துக்கு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தின உடனே அந்த இரவு அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள், நம்ம ஏன் ஆண்டவருக்காக வாழக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம விதைக்கிற ஒரு வசனம் கூட வீணாய் போகாது. நாம நினச்சிப்போம், இதெல்லாம் என்ன பிரயோஜனம், இதனால என்ன நடக்க போகுது, டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த வசனம் 20 வருஷம் கழிச்சு கூட அது உங்கள் குடும்பத்தில் பலனை கொடுக்கும். யாரோ ஒருத்தருடைய ஜீவனை காப்பாற்றும், யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தை அது காப்பாற்றும். அதான் ஆண்டவர் சொல்ற, தண்ணீரின் மேலே விதை போடு, அது நெடுநாள் கழிச்சு பலன் கொடுக்கும். அந்த பலனை பார்க்கறதுக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனால் கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வெறும்பே திரும்பாது. அதனால இப்பவே ஆரம்பிச்சிருங்க. அது சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ, இப்போதான் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இல்லை இப்போதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், யாராக இருந்தாலும் சரி, வசனத்தை டெய்லி வீட்டில் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் குடும்பமாக வசனத்தை வாசிங்க. அல்லது ஒரு சங்கீதம் ஒரு வசனத்தையாவது டெய்லி வாசிங்க.
ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. இது என்னைக்கோ ஒரு நாள் உன் குடும்பத்தில் பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ சபை அல்லது ஒரு ஸ்திரீ முதலாவது ஆட்டு மயிரினால் என்ன செய்கிறாளாம்? அவள் ஆடை தைக்கிறாள் அல்லது அவள் தயார் பண்ணுகிறாள். ரெண்டாவது அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 31:13. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு கூட வேலை செய்கிறார். ரெண்டாவது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சணலையும் தேடி, சணல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? சணலையும் தேடினா சணல் எதை குறிக்குது அப்படின்னா, பொதுவாக ஸ்பிரிச்சுவலா பைபிளை பொறுத்த வரைக்கும் சணல் நூல் என்பது ஆசாரியனுடைய வஸ்திரத்தை குறிக்கிறது. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசி. அவருடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் சணல் நூல் சல்லடைகளையும். அப்ப என்ன அர்த்தம்? இது இன்னர் கார்மெண்ட். இவ்வளவு நேரம் நம்ம பேசினது அவுட்டர் கார்மெண்ட், வெளியே இருக்கிறதான ஆடை. இது வசனத்தினால மூடப்பட்டிருக்க வேண்டும். இது இந்த வசனத்தினால் நீங்கள் மூடப்பட்டிருக்கும் போது மழையோ பனியோ உங்களை தாக்காதபடிக்கு அது உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு மறைவாய் இருக்கும், உங்களை அது பத்திரமாய் பார்த்துக்கொள்ளும். வசனத்துக்கு அப்படி ஒரு பவர். ஆனால் இன்னொரு ஆடை இருக்கிறது, உங்களுடைய இன்னர் கார்மெண்ட்ஸ், அதாவது ஆசாரியன் உள்ளே போடுகிறதான ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரத்துடைய நோக்கம் என்ன? கர்த்தர் ஏன் இந்த வஸ்திரத்தை போட்டுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு உன் நிர்வாணம் காணாதபடிக்கு. அப்படித்தான வசனம் சொல்லுது, நிர்வாணத்தை மூடும்படிக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப மேல ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கிறாங்க, இவங்க வசனத்துல மூடப்பட்டிருக்கிறாங்க. நாம எல்லாம் ஆவிக்குரியவர்கள் தான், எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. கொஞ்சம் தேவைப்பட்ட நம்ம வசனமும் பேசுவோம். நம்மளை யாரும் வசனத்துலலாம் ஜெயிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அதாவது கிருபையா ஆண்டவர் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனா இது மட்டுமே தேவனோடு கூட நெருங்குவதற்கு போதுமானது அல்ல. வசனம் தெரிந்ததனால் மட்டும் நான் சொல்லுவேன், கிறிஸ்தவத்துக்கு எதிராக கருத்து பேசணும் அல்லது எதிராக கிறிஸ்தவம் பொய்ன்னு ப்ரூஃப் பண்ணுன்றதுக்கு நம்மளை விட நிறைய பைபிள் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட அதிகமாக வசனம் பேசுறவங்க இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம பைபிளை நிறைய அரசியல்வாதிங்க நல்லா படிக்கிறாங்க, நம்மளை விட வசனம் அழகா கோட் பண்றாங்க. ஏசாயால எங்க இருக்குன்னு நம்மளால தடுமாறுறான். அரசியல்வாதி பார்த்தாருன்னா அவர் அழகா சொல்றாரு, ஏசாயா இதுல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்குன்னா அவர் தெசலோனிக்கர்லாம் பேசுறாரு. அன்னைக்கு நான் பார்த்தேன், நான் நினைச்சேன் இவர் கண்டிப்பா பைபிளை நம்மளை விட நல்லா படிக்கிறார். அது மட்டும்தான் நிஜம். அப்போ வசனம் பேசுகிறதுனால் மட்டுமே நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி விட முடியுமா அல்லது பரலோகத்துக்கு போயிட முடியுமானா, வசனம் முக்கியம். அது ஒரு வழி, அது ஒரு பாதை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பது முக்கியம். இந்த வசனம் போய் உங்கள் உள்ளான மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடி இருக்கிறதா? உள்ளே உங்களுடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது? இன்னர் கார்மெண்ட்ஸ் இருக்குதா இல்லையான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 20:26. என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால். அப்பனா என்ன? இன்னர் கார்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். நீ வாழ்க்கையில மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில போக 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 உன்னுடைய உள்ளான மனுஷனுடைய நிர்வாணம் கர்த்தருக்கு தெரிகிறது. நாம எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கோம் தெரியுது, வெளியே தெரியாது. வெளியே யாருக்கும் தெரியாது. வெளியே நாம பரிசுத்தவான்கள் தான், நீதிமான்கள் தான். ஆனா இதுக்கு அப்புறம் நாம யாருங்கிறது யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். இப்ப தேவன் சொல்றாரு, உன்னுடைய நிர்வாணம் காணாதபடிக்கு சணல் நூல் வஸ்திரம். இது ரெண்டாவது ரெடி பண்ண வேண்டியது. வெளியே மட்டும் கிறிஸ்தவனா மாறுறது ஒரு பிரயோஜனமே கிடையாது. வெளியே மட்டும் நாம பார்க்கறதுக்கு நல்ல வசனம் பேசுறவங்களா இருந்து பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாரு, ஆல் த preachers is not good teachers. அதாவது நல்லா பிரசங்கம் பண்றவன்லாம் நல்ல வேதபாதகன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நல்ல பிரசங்கம் பண்றவன்லாம் பரலோகத்துக்கு போவான்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச முதல் பிரசங்கர் யாரு? நமக்கு தெரிஞ்ச முதல் பிரசங்கர் பைபிள்ல யாரு? பிரசங்கினே ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? சாலமோன். சாலமோன் வீழ்ந்தாரா இல்லையா? விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவரு இல்லை. சாலமோனை விட நமக்கு ஞானம் இருக்கா? இல்லை. சாலமோன் மாதிரி ஒரு நீதிமொழிகள் எழுத முடியுமா? இல்லை. சாலமோன் மாதிரி உலகத்தை வெறுக்கிறத பத்தி எழுத முடியுமா? இல்லை. அப்போ எல்லாம் நல்லா ப்ரீச் பண்றாரு. ஆனா பிரசங்கியா இருக்கிறதுனால மட்டும் அவரால் பரலோகத்துக்குள்ள விசுவாச வீரர்கள் பட்டியலில் போக முடிஞ்சிச்சானா? எபிரேயர் 11 அவர் பேர் இல்லை.
விசுவாச வீரர் பட்டியல. அப்போ வெறும் பிரீச்சராக இருந்து பிரயோஜனம் இல்லை, நல்லா பேசி பிரயோஜனம் இல்லை, நல்ல வசனத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது உள்ள போய் மாறி இருக்கணும், கிரியை நடந்திருக்கணும், உள்ள உள்ளான நிர்வாணம் மூடி இருக்கணும். கர்த்தரிடத்துல நெருங்க நெருங்க நெருங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. என்ன ஸ்டாண்டர்ட்? நம்ம ஆரம்பத்தில், இப்போ நாங்கள் இருந்த ஒரு நிலையிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேனே, நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு வீடு ரொம்ப சின்ன வீடு. அங்கே நாங்கள் வீட்டுக்குள்ளே படுக்க முடியாது, வாசலில் அப்படி வெளியே வேற பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும், அங்கே தான் படுப்போம். ஏன்னா எங்கள் வீடு ரொம்ப சின்னது. நானும் எங்கள் அம்மாவும் அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எங்கேயாவது கிளம்பி போகணுன்னா இருக்கிற சட்டையை போட்டு போயிட்டே இருப்போம், எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டோம். அது ஒரு காலம் இருந்துச்சு. அப்புறம் திருமணமாச்சு. திருமணமாகி வெளியே வரும்போது, வெளியே போகும்போது மனைவி சொல்வாங்க, இது என்ன சட்டை, இது என்ன கலரு, கொஞ்சம் நல்லதாக போடக்கூடாதா, இது காம்பினேஷனே நல்லா இல்லையே அப்படிம்பாங்க. நம்மால் என்ன சொல்லுவோம், அட விடு, இல்லை யாரும் பார்க்குறான். ஒரு காலத்தில் நாங்கள் இதை விட மோசம். அந்த காலம் வேறு, இப்போ நம்ம போகிற இடம் வேற. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எப்படி போவோம்? நார்மலாக எங்கே சும்மா அப்படி போக மாட்டோம், அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். அடுத்து ஒரு பெரிய ஹையர் அஃபீஷியல்ஸை பார்க்க போகிறோம், பிஎம்ஐ பார்க்க போகிறோம், சிஎம்ஐ பார்க்க போகிறோம். அவங்கள பார்க்க போகிறதுக்கு நாம் நார்மலாக கல்யாணத்துக்கு போகிற ட்ரெஸ்ஸோடு போக முடியாது. நான் சொல்கிறது நார்மலாக ப்ரோட்டோக்கால் இருக்குது. இங்கிலாந்து ராணியை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக போகிற மாதிரி போக முடியாது. அவங்க ஒரு ட்ரெஸ் கோட் சொல்லுவாங்க. இங்கிலாந்து ராணியை பார்க்க வரும்போது நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். ஏன் நம்ம ஊர்லேயே இருக்குது, ஜனாதிபதிகிட்ட நீங்கள் பட்டம் வாங்க போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இங்கே நிற்கணும், இப்படி தான் அவர்கிட்ட கொடுக்கணும், கையை அவர் கொடுத்தா தான் நீங்கள் கொடுக்கணும், அதுவும் கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா கேஷுவலாக இப்படி தான் போவேன்னா உள்ளே வராதுன்றவான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, உயரம் போக போக என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக மாறுகிறது. என்னுடைய ட்ரெஸ்ஸும் என்னுடைய வெளியே இருக்கிற காரியங்களும் மாறுது. இப்போ அடுத்த ஒரு லெவல், உச்ச லெவல், அமெரிக்க ஜனாதிபதியோட பர்சனலாக உட்காந்து பார்க்க போகும்போது இப்போ ஏ லெவல் எப்படி இருக்கும், இன்னும் மாறும், இன்னும் மாறும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸ்பிரிச்சுவலி நீங்கள் போக 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 உங்கள் உள்ளான ட்ரெஸ்ஸு அதிகமாக செக் பண்ணப்படும். ஏன்னா நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன்கிட்ட நெருங்குறீங்க. நெருங்கும் போது இப்போ இருக்கிற சின்ன சின்ன குறைகளும் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது பெரிய பாவம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்குள்ள இந்த சின்ன பாவங்கள், அதாவது சின்ன பாவம்னா அளவை சொல்லலை, இதெல்லாம் பாவனே நம்ம நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் தேவன்கிட்ட போக 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 தான் இதெல்லாம் கூட நமக்கு என்னவா தெரியுது, பாவமாக தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம மாற்ற ஆரம்பிப்போம். இப்போ நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுதில் கேஷுவலாக சொல்லுவோம், போட நாயே அப்படிம்போம். ஒரு பரிசுத்தவான் சொன்னார் என்கிட்ட, தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவனை நீ எப்படி நாயின்னு சொல்லுவ? கர்த்தரவனை என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவ சாயலாய் உண்டாக்கி இருக்கிறாரு. எனக்கு அவர் சொல்லும் போது இதில் என்னங்க இருக்குது, இது என்ன அப்படின்னு கேஷுவலாக நம்ம சொல்கிறோம், இது ஒரு தப்பா அப்படின்னு. ஆனால் தேவனோடு கூட நெருங்க 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 தான் நமக்கு தெரியுது, இந்த மாதிரி வேர்டு கூட ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. அந்த மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அன்னைக்கு நமக்கு இல்லை பாருங்க. அவர் சொல்லும் போது அது நமக்கு புரியல. கிட்ட போக போக நம்ம நார்மலாக சில வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அவனே இவனே, சில விக்கிரகங்கள் பேரெல்லாம் சொல்லி திட்டுவோம். ஆனால் அதெல்லாம் கிட்ட போக போக தான் நமக்கு தெரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம். நம்ம நாவலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது. ஒரே ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. காரில் பின்னாடி வசனம் இருக்கும். அவர் நான் பிலீவர். அவர் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்டினாக இருந்து இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு. எனக்கு அவர் கேட்கும் போது ஒன்றும் புரியல. அப்புறம் காரில் உட்காந்துட்டு வரும்போது யோசிக்கிறேன், கிறிஸ்தவங்கிட்ட இந்த உலகம் என்ன செய்யுது, அதிகமாக எதிர்பார்க்குது. கிறிஸ்தவனா இப்படி இருப்பான்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கே அப்படி இருக்கணும், தேவனுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட வரும்போது உன் நிர்வாணம் காணாதபடிக்கு. ஏன், உனக்குள்ள இருக்கிறதான நிர்வாணம் எனக்கு தான் தெரியும். அதை நான் பார்க்காதபடிக்கு என்ன செய்ய, உன் உள்ளான வஸ்திரம் ஒன்று போட்டுக்கணும், அதை பர்ஃபெக்ட் பண்ணு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நான் இந்த செய்தியை சொல்லும் போது நீங்கள் எதுவும் அந்த ஸ்பிரிச்சுவலாக மட்டும் யோசிங்க, வேறு எதுவும் யோசிக்காதீங்க. இன்னர் கார்மெண்ட்ஸ், உள்ளான வஸ்திரம், வெளியான வஸ்திரம். இது அழுக்காக இருந்தால் எல்லாருக்கும் தெரியும், உள்ள அழுக்காக இருந்தால் யாருக்கும் தெரியாது, அது நமக்கு தான் தெரியும்.
இதை அயன் பண்ணி போடுவோம். உள்ளான வஸ்திரத்தை யாராவது பனியன் அயன் பண்ணி போடுவோமா? ஆனால் பனியன் பாருங்க, நம்ம உடம்பு சூட்லேயே அது என்ன ஆகும்? அப்போது நாம் எவ்வளோக்கு எவ்வளோ அனலாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு உள்ளான வஸ்திரம் கரெக்டாக இருக்கும். நம்ம தோச்சு போடுறோமா தோய்க்காமல் போடுறோமான்னு நமக்கு தெரியும். நமக்கே தெரியணும், நம்ம ஆண்டவருக்கு இன்னும் நல்லா தெரியும். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, உன் உள்ளான வஸ்திரம் சுத்தமாக இருக்கணும், உன் உள்ளான வஸ்திரம் நிர்வாணத்தை மூடும்படிக்கு. அப்போது இதையும் ரெடி பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? அந்த சபையினுடைய பொறுப்பு, அந்த தாயினுடைய பொறுப்பு. அந்த தாய் அதை சுத்தமாக ஆக்கி, அந்த உள்ளான வஸ்திரம் சுத்தமாக்கி கொடுக்கும் போது தான் அந்த மகனோ மகளோ அல்லது அந்த கணவனோ அந்த சுத்தத்தோடு கூட அவர்கள் வெளியே போவார்கள். அதை சுத்தமாக்கி கொடுக்குற பொறுப்பு யார் கையில் இருக்குது? அந்த சபை கையில் இருக்கு. நான் வெளியே மாத்திரம் என் சபை பெருசாகணும், வெளியே மட்டும் என் சபை கிராண்டாக இருக்கணும், வெளியே மட்டும் என் விசுவாசிகள்லாம் பணக்காரராக இருக்கணும், யாரும் தரித்திரர் கூட ஆசைப்படக்கூடாது, அது நல்லது. ஆனால் நாம் உள்ளேயும் எப்படி இருக்கணும்? என் சபை ஸ்பிரிச்சுவலி உள்ளேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் தேவனுக்கு முன்பாக என் சபை வளர்ந்திருக்க வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கணும். என் ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனா மாறுற அளவுக்கு இருக்கணும். என் ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தரிடத்துல சாட்சி பெறவனா இருக்கணும். அந்த அளவுக்கு விசுவாசியை வளர்க்கக்கூடிய இடத்துல சபை நிற்கணும். வெறும் இன்னைக்கு நிறைய பேர் எதுக்காக உங்களுக்கு ஜெபம் பண்றாங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு வீடு கொடுக்கணும், கார் கொடுக்கணும். நான் அதை ரொம்ப நாள் சொல்லிட்டேன். சரி, அது அவங்க இஷ்டம். ஓகே, கொடுக்கட்டும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க, நல்லா இருங்க, உங்களை வேணான்னு சொல்லலை, அது உங்கள் இஷ்டம். இது மட்டும் போதாது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. உங்களுடைய உள்ளான வஸ்திரம், உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளர்ந்துருக்கணும். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் நிர்வாணத்தை மூடும்படி. ரெண்டாவது ஏன் உள்ளான வஸ்திரம் போடணும்? வாசிங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 44:17 வாசிங்க. உட்பிரகாரத்தில் பிரவேசிக்கிற போது சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்களாக, அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் தரித்திருக்கலாகாது. ஏன்? 18 வாசிங்க. அவர்களுடைய தலைகளில் சணநூல் குல்லாக்களையும் அவருடைய இடைகளில் சணநூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்றையும் அறையில் கட்டலாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு சணநூல் வஸ்திரம்? ஆட்டுமயிர் வஸ்திரம் வெளியே போடுறோம், அங்க அழகா சொல்றாரு, ஆட்டுமயிர் வஸ்திரம் வெளியே போடுறோம். ஆனா நீ உள்ள போக 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 ஆட்டுமயிர் வஸ்திரம் தேவைப்படாது. என்ன அர்த்தம்? வெளியே நியாயப்பிரமாணத்தில் மூடி இருந்தாங்க, வெளியே பிரமாணத்தில் மூடி இருந்தாங்க. நீ தேவனோடு கூட நெருங்க நெருங்க நெருங்க, இது அல்ல, உனக்கு இன்னொரு வஸ்திரம் உள்ள இருக்கு. அது என்னது? சணல் நூல் வஸ்திரம். எதுக்காக இதை போடணும்? வேர்வை உண்டாகாமல் இருக்கு. வேர்வை என்பது எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. இங்க இருக்கு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசம். உன் முகத்தின் வேர்வையால். அப்ப இந்த வேர்வை எதனால வந்ததுன்னா பாவம் செய்ததுனால வந்தது. அது வரைக்கும் அவனுக்கு வேர்வை கிடையாது, பாவம் செஞ்சனால வந்தது. இந்த வேர்வை எப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும்னா, இந்த சாபம் பூமியை விட்டு நீக்கி போனா தான் வரும். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். சாபம் போனா தான் வேர்வை நிற்கும். அப்ப இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? வேர்வை இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நெருங்கும் போது என்ன இருக்கக்கூடாது? இந்த பூமிக்குரிய சாபம் எதுவும் உனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த வேர்வை என்பது இந்த பூமி சபிக்கப்பட்டதுனால வந்ததான ஒரு சாபம். ஆனா இந்த சாபமானது, சாப காரியங்கள் எதுவும் எங்க இருக்கக்கூடாது? தேவனோடு கூட உட்பிரகாரத்தில் நுழையும் பொழுது. அந்த வசனம் அழகா இருக்கு. இப்ப வாசிங்க, அந்த 44:17 வாசிங்க. உட்பிரகாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீ பிரவேசிக்கும் போது, ஏன் அப்படின்னா 18வது வசனம் சொல்லுது, உன்னுடைய வேர்வை அங்க வரக்கூடாது, உன் சாபமான காரியங்கள் எதுவும் அங்க இருக்கக்கூடாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் கூட நெருங்குற நெருங்க நெருங்க போறையோ, நிர்வாணமும் காணப்படக்கூடாது, அதே நேரத்தில் சாபமும் இருக்கக்கூடாது. அவருக்கு நீ எதை போட்டுக்கணும்? சணல் நூல் வஸ்திரம் தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் உள்ளான மனுஷன் போட்டிருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம். இது உள்ள போக 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 உன்னுடைய சாபமான காரியங்கள் எதுவும் உன்னை விட்டு நீங்க இருக்கு. நான் சொல்லுவேன், இந்த பூமிக்குரிய ஒரு ஃபார்முலா இருக்குது. பூமியில் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, மழை பெஞ்சா ஏதாவது ஒரு அழிவு கண்டிப்பாக வரும். ஆனால் பைபிள் சொல்லுது ஆசீர்வாதமான மழை பெய்யும். மழை பெய்யும், ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்கும், அழிவாக இருக்காது.
எந்த விதமான அழிவில்லாமல் ஒரு மழை பெய்யும். இந்த உலகம் சொல்லும் ஒன்றை கொடுத்தால்தான் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவரை நமக்கு கொடுத்து விட்டதுனால நாம் எதையும் இழக்காமல் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஃபார்முலாவை நம்ம மாற்றி அமைக்க முடியும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன ஃபார்முலா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்க 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 சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒன்றை வாழ முடியும். வேர்வை இல்லாத ஒரு வாழ்க்கை. வேர்வைன்னா நீங்கள் உடனே அப்படின்னா அந்த பூமியில் வேர்க்காதா? அது இல்லை, அதோடைய அர்த்தம் இல்லை. ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன். உட்பிரகாரத்துக்குள் நீங்கள் நுழையும் போது எதெல்லாம் இங்கே உங்களுக்கு சாபமாக இருக்குதோ, நான் சொல்ல முற்பிதாக்களுடைய சாபம், அப்பா அம்மாவுடைய சாபம் நிறைய இருக்குது, தொடர்ந்து பிடிக்கும். வசனம் சொல்லுது உன் முற்பிதாக்களுடைய சாபம்னு இருக்குது. அதுவோ அல்லது வேற எந்த விதமான சாபங்களோ சில உலக பிரகாரமான பிரச்சனைகளோ நீ தேவனோடு கூட நெருங்க நெருங்க அதெல்லாம் உன்னை விட்டு போகும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரோட நெருங்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலியும் பிசிக்கலியும் நம்மை பத்திரமாய் வைப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை நாங்கள் அனுபவிக்கலாம். கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நடக்கும். அப்படியே நெருங்க 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 உங்களை சுற்றி கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை போடுவார். அந்த பாதுகாப்பு வளையம் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தவறான மனுஷன் கூட உங்க கிட்ட வர முடியாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் ஒரு நம்ம கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்டில் ஒரு கிஃப்ட் என்னன்னா, நம்மளை சுற்றி ஒரு ஆசீர்வாதமான என்வைரன்மெண்ட் உருக்கி கொடுப்பாரு. அது நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்கிறேன், ஆனால் யாரும் தப்பாக எடுத்துறாதீங்க. இப்போது நான் ஒரு உலக பிரகாரமாக வேலை செய்யும் போது என்னை சுற்றி வெறும் மோசமானவங்களாக இருந்தாங்க. கெட்ட வார்த்தை பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம். ஒரு நாள் நம்ம ஆண்டவரோட நல்லா நெருங்க 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 ஆண்டவர் அங்கேருந்து எடுத்து ஊழியத்தின் பாதைக்கு கொண்டாந்தார். ஊழியத்தின் பாதைக்கு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை பேசுகிற ஒருத்தர் கூட இல்லை. எல்லா பிரைஸ் எல்லாம் சோத்திரம் அல்லேலூயா. ஆனால் இங்கேயுமே சில ஆட்கள் இருக்கும், பொருளாசை இந்த மாதிரி கொஞ்சம் மோசமான டிக்கெட்லாம் இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. நீங்கள் ஆண்டவரோட வளர வளர அந்த டிக்கெட்டெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை விட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார், ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார், ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்து நீங்கள் இன்னும் வளர 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 அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், உங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற ஆட்களை மட்டும் உங்க கூட வைப்பாரு, மற்ற எல்லாருமே ரிமூவ் பண்ணுவார். இது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற மிகப்பெரியதான பிளஸ்ஸிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க வெறும் வசனம் பேசுறவங்களா இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலாகவே வெட்டி கதை பேசுறவங்க எவனும் உங்க பக்கத்தில் இருக்க மாட்டான், ஊர்க்கதை பேசுறவங்க இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. உங்க கூட உட்காந்தா அவன் ஸ்பிரிச்சுவலா பேசுவான், உங்க கூட உட்காந்தா வசனம் பேசுவாங்க, மற்றபடி யாரை பத்தியுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க நெருங்க 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 கர்த்தர் ஒரு பிளஸிங்கான என்வாயர்மெண்ட் உருவாக்குவார். இந்த ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவலான ஆசீர்வாதம் உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. எழுந்திருச்சதுல இருந்து வசனம், எழுந்திருச்சதுல இருந்து ஆண்டவரோட பத்தின பிரசன்னம், எழுந்திருச்சதுல இருந்து கர்த்தரை பத்தின வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தை கேட்க மாட்டோம். ஒரு நாள் இப்போ திடீர்னு சமீபத்தில் நான் சொல்றது வெரி ஷார்ட் டைம், ஒரு மாசத்துக்குள்ள ஒரு நண்பர் ஒருத்தரை வந்தார். வந்த உடனே நானும் அவரை வாங்க எல்லாம் சொல்லியாச்சு, அவரை கூப்பிட்டுட்டு காரில் உட்காடுறேன். எனக்குள்ள ஆவியானவர் ஒரு உறுத்தல் கொடுக்குறாரு, நீ இவனை பேசி அமுச்சிருக்கணும், உன் கூட கூப்பிட்டுருக்க கூடாதுன்னு சொல்லி. நானும் என்னடா அது, எனக்கு அந்த ஒரு கிருபை ஒன்று கொடுத்துருக்காரு. சில எவன் கூட பழகணும்னு சொல்ல முடியாது, எவன் கூட பழகாதன்னு சொல்லி வச்சிருவார் ஆண்டவர். இவன் கூடலாம் பழகுன்னு சொல்கிறாரோ இல்லையோ, இவன் கூட பழகாதன்னு மட்டும் எனக்கு காட்டி கொடுத்துருவார். எனக்கு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் உட்காந்துட்டு சத்தமாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற பாட்டை ஒன்று பாடுறாரு என் காருக்குள்ள. ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த காருக்குள்ளே இப்படி ஒரு பாட்டை இது வரைக்கும் வாங்கினதுலேருந்து கேட்டிருக்கியா? எனக்கு கேட்கவே கஷ்டமாக இருக்குது, அது வேற விஷயம். என்னடா அது இப்படி ஆகி போச்சேன்னு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் எப்படிப்பட்டதான ஒரு என்வாயர்மெண்ட்டில் போய் உட்கார வச்சேன், நீ யாரை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்க? இப்போ அது அவருடைய இஷ்டம், அவர் தேவனை பற்றி பாடலாம், அது அவருடைய இஷ்டம். ஆனால் என்னுடைய காருக்குள்ளே பாட வேண்டிய அவசியம் இல்லை. என் காருக்குள்ளே என் தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் மட்டுமே இருந்தது, நான் அவரை உயர்த்துற துதி மட்டுமே இருந்தது. அப்போ காரில் போகும்போது ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சு எனக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு? நானா உருவாக்கிக்கிட்டது இதை. அப்போ ஆவியானவர் சொன்னார், நான் உன்னை உட்கார வச்ச இடம் வேற, உன்னை சுற்றி வெறும் நன்மையான காரியங்களை பேசுகிறதையும் ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கிறதையும் அப்படிப்பட்ட ஜனங்களோடு மட்டும் உன்னை உட்கார வச்ச.
நீ நெருங்க 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 உனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். வேர்வை உன்னை விட்டு போயிட்டே இருக்கும். வேர்வைக்கான காரியங்கள் இருக்காது. காரணம், நீ சலநூல் போட்டு கர்த்தரோடு கூட நெருங்கி கொண்டிருக்கிறாய். தேவனோட எவ்வளவு நெருங்குறீங்களோ அவ்வளவு கர்த்தர் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்குள்ள கொண்டு போகும். அதை உணர்ந்தா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும்னா கர்த்தரோட என்ன செய்யணும்? உள்ள நெருங்கி போயிட்டே இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, நீ 2 வகையான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணணும். இதைத்தான் நம்ம சபைக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். சபை முதலாவது வசனத்தில் பாதுகாக்கப்பட்ட சபையா, 2வது தேவனோடு கூட நெருங்குகிற சபையா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட போறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உள்ளான வஸ்திரம் வேர்வை இல்லாத வஸ்திரமாய் மாறும், சாபம் இல்லாத வஸ்திரமாய் மாறும், நாற்றம் இல்லாத வஸ்திரமாய் மாறும். உங்கள் உள்ளுக்குள்ள அந்த வேர்வை வரும்போது நாற்றம் வரும். இந்த வேர்வையே இல்லைன்னா என்ன வராது? நாற்றம் வராது. கர்த்தர் முகம் சுளிக்கிற மாதிரி காரியங்கள் எதுவும் நமக்குள்ள காணப்படாது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக இருப்போம். கர்த்தர் நம்ம எப்படி பார்ப்பார்னா, அவர் விரும்புகிற குணசாலியான ஸ்திரீயாய் பார்ப்பார். இப்படிப்பட்ட சபையை தான் கர்த்தர் குணசாலியான சபைன்னு சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய சபையும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான சபையாக இருக்கும். அல்லேலூயா.